So good evening students. Today we will see the current affairs analysis dated from 13th to 17th January 2026. The first article related to the fax silica. Fax silica அப்படின்ற initiative, it was initiated by US government, US. இதோட main motive என்ன அப்படின்னா the aim of this initiative, silicon material, silicon that is semiconductor, அப்புறம் மினரல் சப்ளை பார்ட்னர்ஷிப் இஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ இதை எல்லாமே வந்து சைனா போன்ற நாடுகள் இப்போ ஆதிக்கம் செலுத்துறதுனால ஸோ இன்டர்டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்குது சைனா போன்ற நாடுகள். ஸோ அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணும்போது இட் வில் கெட் அஃபெக்டட். தட்ஸ் த ரீசன் வி நீட் டு ஹாவ் அ சப்ளை செயின் ரெசிலியன்ஸ். ஆல்ரெடி சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் இப்போ அது ஜப்பான் குவாட் கண்ட்ரிஸ் அதை க்ரியேட் பண்ணாங்க. இப்போ அது இல்லை, அது கரெக்டாக செயல்படலை, அதனால தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் இனிஷியேட்டட் இன் December 2025. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்தியா வந்து இன்வைட் பண்ணப்படலை. ஸோ இனிமேல் இந்தியா வந்து இன்வைட் பண்ணப்படலாம் அப்படின்றத யூஎஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. USA, ஜப்பான், ஆஸ்திரேலியா, UAE, இஸ்ரேல், சவுத் கொரியா, சிங்கப்பூர், UK, then India. ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸ் வருது. நெதர்லாண்ட்ஸ். ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸ் சேர்த்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். இந்தியா வந்து இன்னும் ஜாயின் ஆகலை இந்த இனிஷியேட்டிவில். இந்தியா வில் பி இன்வைட்டட். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், தட் இஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் ஏஐ, ஃபியூச்சரில் வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கான சிப்ஸ் கிடைக்கிறது. செமிகண்டக்டர் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ப்ராசஸர்ஸ், இப்போ சைனா பண்ணக்கூடிய ப்ராசஸர்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா இட் வில் கெட் அஃபெக்டட். ஆனால் சைனா தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இப்போ செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே. ஸோ இது மற்ற நாடுகளுக்கு கிடைக்கிறது. ஸோ கோவிடுக்கு பிறகு எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபாலோயிங் China +1 ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஏன் இந்தியா வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்குன்னா China +1 ஸ்ட்ராட்டஜி. இப்போ சைனாவில் எல்லா கம்பெனிஸோட பேஸும் இருக்கும். இப்போ ஆப்பிளோட வந்து செமிகண்டக்டர் அவங்க வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு. அது மாதிரி ஸோ கூகுள் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிஸோட மெயின் ப்ரொடக்ஷன் சென்டர் வந்து சைனாவாக இருக்குது. ஸோ இப்போ கோவிடுக்கு பிறகு இன்டர்டிபெண்டன்ஸ் அதிகமானால சைனா வந்து பிளாக் பண்ணதுனால தே வாண்ட் டு ஹாவ் another country, that is China +1 strategy. இந்தியா இஸ் another country. ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கியிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஓப்பன் பண்ணது மாதிரி இன்றைக்கி நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டாடா நிறுவனம், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறோம். அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுது. அப்போ இந்தியாவும் இந்த சப்ளை செயின் இனிஷியேஷனில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்தியா வந்து இன்வைட்டட் ஃபியூச்சரில். ஸோ கூகுள் நிறுவனம் $15 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 5 years. மைக்ரோசாஃப்ட் வந்து $17.5 billion will be invested in the next 5 years. ஸோ ஏஐ டேட்டா சென்டர்ஸ் கேட்டகரியில். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். அதனால தான் China +1 ஸ்ட்ராட்டஜியில் இப்போ இந்தியா வந்துருச்சு. இப்போ சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் இந்தியா வில் பி இன்வைட்டட் இந்த பேக்ஸ் சிலிக்கா அப்படின்ற இதில். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஆர்டிகிள் 6 ஆஃப் தி Paris Climate Change Agreement. Article 6. So UNFCC ஓட Conference of Parties 21ல Paris Climate Change Agreement வந்து சைன் பண்ணப்படுது. ஸோ Paris Climate Change Agreement இது intended nationally determined contributions. Every countries need to set a baseline and how much carbon intensity அவங்க வந்து குறைப்பாங்க அப்படின்ற சொல்லணும். நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லணும். இதில் இனிஷியேட் பண்ணப்பட்டதான் கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம். இது வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். ஸோ இந்தியாவை எடுத்துக்கோங்க, another country, that is நேபாள் ஆர் சைனா. இந்தியா வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை நம்ம வந்து ப்ரீச் பண்ணும்போது
The 1 ton of carbon dioxide, it is equivalent to 1 unit of carbon dioxide. 1 unit will be priced. The price பண்ணுறது யாருன்னா UNEP. ஸோ நேபாள் வந்து ஒரு 1000 யூனிட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அலௌட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவும் 1000 யூனிட். ஆனால் இந்தியா வந்து 1010 யூனிட்ஸ் இல்லைன்னா 1000க்கு மேலே ஒரு யூனிட் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இவங்க வந்து இல்லைன்னா 1950. நேபாள் வந்து 950 ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்தியா வந்து 1050 ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இவங்க வந்து தே கேன் இஷ்யூ அ கார்பன் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணால் இட் வில் பி அன் ஈக்குவலண்ட். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ தே வில் கோ மோர் அட்வான்ஸ்ட். தட் இஸ் கார்பன் மார்க்கெட் மெக்கானிசத்தோட மெயின் இனிஷியேட்டிவ். இது கம்பெனிஸுக்குள்ளேயும் பண்ணலாம். இந்தியா வந்து இந்த டார்கெட்டை எல்லா கம்பெனிஸும் பிரித்து கொடுக்கும், கம்பெனிஸுக்குள்ளேயும் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இட் வில் கிவ் மோர் க்ரீன் எனர்ஜி. ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் அப்படின்றது இது வந்து 2006 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29ல் பக்கு கான்ஃபரன்ஸில் அசர்பைஜானில் நடந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்டது. ஸோ ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் இது வந்து 2-3 கண்ட்ரி சேர்ந்து பண்ணுறது. இந்தியா, ஜப்பான். ஸோ ஜப்பான் இஸ் ஹேவிங் எ கிரெடிட். ஸோ இந்தியா கேன் பர்ச்சேஸ் இன் திஸ் கிரெடிட் டெக்னாலஜி. ஜப்பான் கேன் கிவ் டெக்னாலஜி ஃபார் இந்தியா. ஸோ இந்தியா வந்து அதிகமாக அதுக்கு வந்து கிரெடிட் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. So Japan இருக்கக்கூடிய innovations will be provided. There are Article 6, 6.2 it's about the agreement. 6.4 வந்து UNFCCC is the supervision body. இதை மானிட்டர் பண்ணுறது யாருன்னா UNFCCC, கார்பன் கிரெடிட்டிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. 6.8 என்ன சொல்லுது அப்படின்னா நான் மார்க்கெட்டிங், தட் இஸ் நான் மார்க்கெட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஏதாவது கண்ட்ரி வந்து இப்போது நேபாள் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் 950 அவங்களுக்கு 50 அவங்கள்ட்ட கிரெடிட் இருக்குது அப்படின்றப்ப இந்தியாவுக்கு அதை வந்து ஃபிலோந்திரஃபி மாடலில் கொடுக்கலாம். டெக்னாலஜி ஆல்சோ இப்போ ஜப்பான் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் கேட்டகரியில் ஜப்பான் இஸ் ப்ரொவைடிங் அ டெக்னாலஜி டு இந்தியா, க்ரீன் டெக்னாலஜி, தட் இஸ் கிரெடிட். அப்போ அதெல்லாமே வந்து ஃபிலோந்திரஃபிக் மாடல், மார்க்கெட் பேஸில் கொடுக்காம சும்மா கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ it is called as, it was also mentioned in this non-market mechanism. இது market based, இது non-market. அது மாதிரி ஸ்ட்ரீம்லைனிங் த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது UNFCCC. எந்த ப்ராஜெக்ட்லாம் இது கீழே வரணும், பயோசார். இந்தியாவும் இதை நேஷ்னல் லாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் carbon market mechanism. The next article related to the exercise Sanjaha Shakti. It's a civilian army, military. So civil and military ஓட எக்ஸசைஸ் இந்தியாவுக்குள்ளே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The fourth article related to the UK உத்தரகாண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ அதில் வந்து நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஏரியாஸில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் 2 ஆங்கிளில் படிக்கணும். ஒன்று வந்து நந்தா தேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி பயோஸ்பியர் ரிசர்வ் படிக்கணும். அப்புறம் you need to study about forest fire. Valley of Flowers, it's a national park. It is under the Nanda Devi Biosphere Reserve வரும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடியது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்சுக்கும் லெசர் ஹிமாலயன் ரேஞ்சுக்கும் இடப்பட்ட பகுதி. சாஸ்கர் ரேஞ்ச் அதுக்கு இடப்பட்ட பகுதி. சாஸ்கர் வேலின்னு சொல்லலாம், இல்லைனா காஷ்மீரி வேலி ஏரியா. அதுக்கு இந்த பக்கம் உத்தரகாண்ட் ஏரியாவில் இந்த வேலி there are full of flowers, blue poppy, அப்புறம் கோப்ரா, லில்லி. ஸோ அதிகமாக இருக்கக்கூடியது ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன், மஸ்க் டீர், அப்புறம் பிளாக் பியர்.
மஸ்க் டீர், அப்புறம் பிளாக் பியர். இதோட பாப்புலேஷன் இங்கே அதிகம். ஃபாரஸ்ட் ஃபயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a rise of 10 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவில் ஃபாரஸ்ட் ஃபயர் லாஸ்ட் 20 இயர்ஸில். இது உத்தரகாண்ட் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக. ஸோ 36% ஏரியா அண்டர் தி ஃபாரஸ்ட், இந்தியாவோட ஃபாரஸ்ட் ஏரியா. லேண்ட் 1.74 lakh crore நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்னால் பாதிக்கப்பட்டிருக்கோம். It might be added to GDP or biodiversity. ஸோ அது வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 36% ஆனுவலாக நமக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்னால் பாதிக்கப்படுது. நார்மலி உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபாரஸ்ட் ஃபயருக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நார்மலி Feb to June உங்களுக்கு சம்மர் இருக்கும், அதனால் ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கும். ஆனால் இப்போ நடந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் அல்பைன் ஃபாரஸ்ட் கவர், டெம்பரேட் கிராஸ்லேண்ட் இருக்கும் இங்கே. ஸோ ஸ்னோஃபால் இருக்கும் நார்மலாக. இந்த ஸ்னோஃபால் வந்து இப்போ இந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஏரியாவில் ரொம்ப கம்மி. ஆல்ரெடி இட்ஸ் அ டெம்பரேட் அப்படின்னா ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரைனஸ் அப்புறம் உராய்வுகள்னால காஞ்சு போய் இருக்கிறதுனால வித்தவுட் மாய்ஸ்டர், இல்லைன்னா டூரிசம் போனவங்க யாராச்சும் அங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் இந்த கேம்ப்ஸ் நடத்துறது, ஃபயர் கேம்ப்ஸ் நடத்திட்டு அதை அணைக்காமல் வந்திருந்தாலும் அதன் மூலமாக அது பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. லெஸ் மாய்ஸ்டர், ட்ரை லீவ்ஸ், லோ மாய்ஸ்டர், ட்ரை லீவ்ஸ், அப்புறம் ஃப்ரிக்ஷனால் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லெஸ் தேன் 10% நேச்சுரலாக அக்கறாகக்கூடாது. நேச்சுரலாக ஃபாரஸ்ட் ஃபயர் அக்கறாகிறது 10% தான். மற்றது எல்லாமே வந்து மேன்மேடாக இருக்குது. லைட்னிங் ஃப்ரிக்ஷன்ஸ்னால, வல்கனிக் எரப்ஷன்ஸ்னாலே உருவாகக்கூடியது. இந்தியாவில் வல்கனிக் எரப்ஷன் இல்லை, லைக் 90% மேன்மேடாக இருக்குது. மேன்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேம்ப் ஃபயர் நடத்துறது, அப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு போடுறது காடுகளுக்குள்ளாடி, ஜூம் கல்டிவேஷன். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னெல்லாம் இம்பேக்ட் இதனால் ஆகும்? வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இட் வில் கிரியேட் வெஜிடேஷன் லாஸ், அப்புறம் ஃபானா அண்ட் ஃப்ளோரா வில் கெட் அஃபெக்டட். பொல்யூஷன்ஸ் அதிகம், எக்கனாமிக்கல் லாஸ் ஆகும். சாயில் வந்து அதிகமாக மைக்ரோப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கிறதுனால. கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேஷ்னல் ஆக்ஷன் பிளான், ஃபாரஸ்ட் ஃபயர் ஆக்ஷன் பிளான் வந்து போட்டிருக்கோம். ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ஷன் ஸ்கீம், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் டிவிஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் சேட்டலைட் இமேஜிங் மூலமாக எங்கெல்லாம் வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் பயன்படுத்தி சேட்டலைட் ஸ்பெக்ட்ரோ இமேஜிங் மூலமாக வி ஹவ் டேக்கன் டேட்டாஸ். அதை எடுத்து அந்த ஏரியாவில் ட்ரைனஸ் ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஏஐ அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் லீட்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வில் பி வெரி ஹை used by AI than normal computers. AI வந்து ஒரு வாட்டி AI in ஹெல்த் கேர், இல்லைனா நீங்கள் ஒன் லாங்குவேஜ் மாடல் ஒரு சர்ச் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 lakh kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. அதுக்கான எனர்ஜி அது வந்து கன்சியூம் பண்ணது. 5 cars லைஃப் டைமில் வெளியிடக்கூடிய பொல்யூஷன் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏஐ சர்வர்ஸ், ஏஐ வந்து டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்தும். அப்போது ஒரு நாளைக்கு டேட்டா சென்டர்ஸை தட் இஸ் சர்வர்ஸை பயன்படுத்துறதுக்கு இதை கூலிங் பண்ணுற வி நீட் வாட்டர். 4.2லேருந்து 6.6 பில்லியன் கியூபிக் மெட்ரிக் வாட்டர் நமக்கு வந்து தேவைப்படுது இதை கூலிங் பண்ணுறதுக்காக. ஐசிடி எடுத்துக்கிட்டால் 4% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். இன்னைக்கு ஹெல்ப் ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இஸ் காசிங் 4% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். கூகுள், சாட்ஜிபிடி இதெல்லாமே இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ்
பண்ணுறது. இந்த கம்பெனிஸ் உருவாக்க முன்னாடி நீ ஏஐ டேட்டா சென்டர்ஸ், ட்ரைனிங், லாங்குவேஜ் மாடல் க்ரியேட் பண்ணக்கூடிய ஏரியாஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும், அவங்க அதுக்கெல்லாம் என்னென்ன காம்பேக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது we need to find out. க்ரீன் டேட்டா சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணது, இப்போது கூகுள் நிறுவனத்தோட சன் கேச்சர் அப்படின்ற ப்ராஜெக்ட். ஸோ சேட்டலைட் பேஸ்ட் லோ எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட் மாடலில் டேட்டா சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க சோலார் பவரை பயன்படுத்தி. ஸோ அதுக்கும் தண்ணி தேவை, அதை எப்படி கூலிங் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் விளக்கம் அவங்க தரல. வாட்டர் ஃபுட் பிரிண்ட், தட் இஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் மாதிரி வாட்டர் வந்து அதிகமாக பயன்படுத்தும், லேண்ட் யூஸ் அதிகம், ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக தேவை. இதுக்கான ஒரு லைக் இது உருவாக்கக்கூடிய இம்பேக்ட்டுக்கான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ AI will also contributes to climate change. The next article, there is a map, so Saksam Valley, display the map. ஸோ இது வந்து சியாச்சின் கிளேஷியருக்கு மேலே இருக்குது, இந்த க்ரீன் கலர் ஏரியா, டார்க் க்ரீன் ஏரியா, தட் இஸ் அக்ஸம் வேலி. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா, கில்கிட் பல்டிஸ்தான் ப்ராவின்ஸ் ஏரியாவில் வரும். இது வந்து 1962 இட் வாஸ் ceded to சைனா பை பாகிஸ்தான். ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம டிமாண்டில் வச்சுருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி, வி ஆர் ஆல்சோ டிமாண்டிங் ஃபார் இட். ஆனால் சைனா வந்து ஈவன் ஆஃப்டர் சவர்னிட்டி, ஆஃப்டர் இது வந்து நம்ம வார் மூலமாகவோ இல்லை நெகோசியேஷன் மூலமாக பாகிஸ்தான் கிட்டே இருந்து வாங்கினா கூட இதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா வந்து அதை பற்றி கிளைம் பண்ணுறாங்க, நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் அவங்க கூட போடக்கூடிய அக்ரிமெண்ட் படி ஆஃப்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டோட்டலாக அது யார் எடுத்துக்கிறாங்களோ, இந்த பச்சை கலர் இருக்கக்கூடிய பகுதிகள், லைட் க்ரீன் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் டார்க் க்ரீன் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இந்த எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்தியாவுக்கு வரும், இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போகும். அப்படி போகிற பட்சத்தில் அந்த அப்போ யார் அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்களோ அந்த சொவேரியன் கவர்மெண்ட் கிட்ட யூ நீட் டு நெகோஷியேட் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் தோ சைனா வந்து அதை பெர்மனெண்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க, தட் இஸ் செப்பக் காரிடாருக்கு பயன்படுத்துகிற சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். இந்த மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ஃபோன் சோர்ஸ் கோட். இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா ஃபோன் கம்பெனிஸும் அவங்களோட சோர்ஸ் கோடை வந்து கொடுக்கணும். சோர்ஸ் கோடுன்றது அவங்களோட ஃபோனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் கோடிங்ஸ். இட்ஸ் லைக் ஒரு ஆப்பிள் கம்பெனிக்கு ஒரு சோர்ஸ் கோட் இருக்கும். இந்த சோர்ஸ் கோடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபோன் வந்து என்னென்ன முறைமையில் நம்ம டேட்டாஸை வந்து எடுத்துக்கிறாங்க, நம்ம விருப்பம் இல்லாமல் மொபைல் ஆன் ஆகுதா, நம்ம கேமராஸ் ஆன் ஆகுதா, நம்மளோட டேட்டாஸ் வந்து எங்கே சேவ் பண்ணப்படுது, என்னென்ன விஷயங்களை ஸ்பை பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த சோர்ஸ் கோடில் நம்ம பார்த்துக்க முடியும். சோர்ஸ் கோடில் எவ்ரிதிங் வில் பி இன் கோடிங். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொபைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்றது, ஏதாவது மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா, அந்த கோடிங் இருக்கா, நம்மளோட டேட்டாஸை திருடுறதுக்கான, ஃபினான்ஷியல் டேட்டாஸை திருடுறதுக்கான கோடிங் இருக்கா அப்படின்றது மொபைல் ஃபோன்ஸோட சாஃப்ட்வேர் கோடிங்ஸில் நம்ம இருக்கும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபோன் வந்து நம்மளை ஸ்பை பண்ணுதா, மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் எதாவது இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏன் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டைரக்டாக நமக்கு வெளியில் தெரியறதுக்கு கீழே மறைமுகமாக நிறைய வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் அந்த சோர்ஸ் கோட் வந்து மெலிஷியஸ் இன்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்தால் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இன்னொருத்தங்க எடுத்துக்க முடியும், தேர்ட் பார்ட்டி கேன் பி டேக்கன். அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி ஃபோன் இந்தியாவில் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட சோர்ஸ் கோடை வந்து கொடுக்கணும். இந்த சோர்ஸ் கோடை செக் பண்ணுறது வி ஹேவிங் எ பாடி, தேர்ட் பார்ட்டி பாடி. அது வந்து ஃபோன் கம்பெனிஸ் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எவ்ரி கோட்ஸ் ஆர் பேட்டன்டட், எல்லாமே காமனாக இருக்காது. இப்போ நிறைய கம்பெனிஸ் கூகுள் நிறுவனத்தோடது, மைக்ரோசாஃப்ட் இவங்களோட பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட், அவங்க வந்து சோர்ஸ் கோடை ரிவீல் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஈவன் சைனாலேயும் அவங்க ரிவீல் பண்ணது கிடையாது. We having a body that is called, there is a document, Indian Telecom Security Assurance Requirements. அந்த ஒரு drafted document இருக்கு. It was given by National Center for Communication Security under the Department of Telecom and Security. சரியா? ஸோ அதில் என்ன அப்படின்னா, மேண்டேட்டட் டெஸ்டிங், அவங்க வந்து எந்த ஃபோனையும் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய பார்த்துட்டு அதை வேலிடேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
இந்தியாவில் விற்கக்கூடிய ஃபோன் அவங்க ஃபோன் சோர்ஸை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதில் பாதிக்கப்படுவாங்க. Now it is under the MIT department, Ministry of Electronics, Information and Electronics Technology கீழே வருது. சரியா? So that's about the source code. இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில். The next article, graft law. Prevention of Corruption Actனு ஒன்று இருக்குது. So it was created in the year 1988. Public servants வந்து ஏதாவது கரப்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா they can be punished and they can be penalized for the purpose. ஜெயிலுக்கும் அனுப்பப்படலாம். ஸோ அதான் இந்த சட்டம். இது உருவாக்கப்பட்டு 2018 it was amended. 2018 அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணால் செக்ஷன் 17 ஒரு செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 17A, 17 and 17A. அப்புறம் there is a clause also introduced. தேர்ட், இப்போ பிரைப் பண்ணுறவங்க, பிரைப் கொடுக்குறவங்க கேன் பி ஆல்சோ பீனலைஸ்ட். அது வந்து என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு வந்து 7 வருஷம் தண்டனை. யாராச்சும் லஞ்சம் கொடுக்குறாங்க, வாங்குறவங்க மட்டும் இல்லை, லஞ்சம் கொடுக்குறவங்க. அது மாதிரி அன்டியூ கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா பணம் வாங்காமல் பொருள் வேறு ஏதாச்சும் பிளாட் வாங்குறது, இந்த மாதிரி நிலங்கள் வாங்குறது, பெனிஃபிட்ஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே பனிஷபிள் அஃபென்ஸ் now. முன்னாடி பிரைப் கொடுக்குறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, பிரைப் வாங்குறவங்க மட்டும்தான் அரெஸ்ட்டு. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ இதில் என்ன அப்படின்னா செக்ஷன் 17 இது வந்து இப்போ கோர்ட்டில் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. அதுக்கான ரீசன், கோர்ட்டில் கரப்ஷன் கேசஸ் வரும்போது வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸுக்கு வந்து இந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல், இந்த காம்படென்ட் அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்காங்க ஒரு ஆஃபீஸர் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த செக்ஷன் 17 சொல்லுது. வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்றத இங்கே டிஸ்கஷன். அதில் 2 ஜட்ஜஸ், அவங்க 2 பேருமே வந்து டிசெண்டட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, ஒருத்தங்க அதை ஆதரிச்சிருக்காங்க, ஒருத்தங்க அதை எதிர்த்துருக்காங்க. ஸோ விஸ்வநாதன் அந்த ஜட்ஜஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ விஸ்வநாதன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈ சப்போர்ட்டிங் இட் பிகாஸ் 17 வந்து இட் இஸ் ப்ரொடெக்டிங் தி சிவில் சர்வெண்ட், விச் மீன்ஸ் சிவில் சர்வெண்ட்ஸ் ஆர் த ஸ்டீல் ஃப்ரேம். கரப்ஷன் சார்ஜஸ் சும்மா போட்டோன்னே நீங்கள் என்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து ஃபேராக ஒர்க் பண்ண மாட்டாமல், கரேஜ் டிசிஷன்ஸ் மேக்கிங் பண்ண மாட்டாங்க, அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தப்படலாம். அப்படின்றதுனால அது வந்து அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் வந்து காம்படென்ட் அத்தாரிட்டி பர்மிஷன் இல்லாமல் ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு. பிகாஸ் செக்ஷன் 17A இஸ் கான்ஸ்டியூஷனலி வேலிட் பட் இட் இஸ் வேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பாடி வேணும், லைக் லோக்பால், லோகாயுக்தா, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க சொன்னதுக்கு பிறகு தான் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே இது ஜஸ்டிஸ் பிவி நாகரத்தா, அவங்க மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் ப்ரொடெக்ட் தி கரப்ட் பீப்புள். 17A வந்துட்டு கரப்ட் பீப்புள், இப்போ காம்படென்ட் அத்தாரிட்டிக்கு ஃபேவரான பர்சன்ஸ் கரப்ஷன் சார்ஜ் அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணலைன்னா சார்ஜ் எடுக்க முடியாது, ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும், மினிஸ்டர்ஸ், பழைய மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, விசாரிக்கணும் அப்படின்னா. நிறைய இதில் நம்மளோட கவர்னரே நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு மேலே அவர் வந்து அப்ரூவல் கொடுக்கல, அதனால் நிறைய வாட்டி பெண்டிங்லேயே கிடந்துச்சு அது விசாரிக்கப்படாமல். இந்த மாதிரியான கரப்ட் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணால், அதனால் 17 வந்து வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வினித் நாராயண் வெர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1998 எக்ஸிக்யூட்டிவோட பர்மிஷன் தேவையில்லை அப்படின்றத கோர்ட் சொல்லியிருக்கு. 2014 சுப்பிரமணிய சுவாமி கேஸில் வெர்ஸ் சிபிஐ 2014 டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாடி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதில் தான் வந்து சிபிஐ வந்து கிரியேட் பண்ணப்படுது இந்த ஆக்ட் மூலமாக. இதில் செக்ஷன் 6 வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சேம் பெர்மிஷன் நீடட் ஃபார் சிபிஐ. அப்போ சிபிஐ எப்படி என்கொயரி பண்ண முடியும் அப்படின்றத கொஸ்டின் ரைஸ் பண்ணி, ஸோ இட்ஸ் நாட் வேலிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அதுக்கான ஒரு ப்ராப்பர் முடிவு வரல, இது வந்து டிபேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தே ஹேவ் கிவன் தேர் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஐடியா என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபர்தர் பெஞ்சுக்கு போகும்போது தான் தெரியும் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது. The next article, future marine and space biotechnology. ஸோ ஃபியூச்சர் மெரைன் அப்படின்றது நம்ம
இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் ஏன் மெரைனையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து ஸ்பேஸில் என்னென்ன ஆராய்ச்சிகள் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வி ஆர் நாட் நோன் 100%. அதே மாதிரி மெரைனோ கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸும் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நமக்கு பெரிய அளவில் இன்னும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், மினரல்ஸை பற்றியான ஐடியாஸ், அதை எப்படி எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் வி ஆர் டூயிங் இட். ஸோ எதனால இந்தியா இதை பண்ணணும் அப்படின்றது, ஸோ ஸ்பேஸ் எடுத்துன்னா மைக்ரோ கிராவிட்டியில் இருக்கக்கூடிய ஏரியா, காஸ்மிக் ரேடியேஷன் அதிகமான பகுதி. அதே இது கடலை எடுத்துன்னா ஹை ப்ரெஷர் அப்படியே மாறி இருக்கும். ஹை ப்ரெஷர், salinity இஸ் வெரி ஹை, லோ லைட், நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் கடலுக்கு உள்ளாடி பகுதிகளில். ஏன் இந்தியா போன்ற நாடுகள் இவ்வளோ பெரிய ரிசர்ச்சை பண்ணணும் அப்படின்னா, வி ஆர் டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் அதிகமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சீவீட்ஸாக இருக்கட்டும், கடல் சார்ந்த உணவுகள் அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் மீன்களை தவிர. இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் 2 million square kilometers வந்து இருக்குது. அண்டர் யூட்டிலைஸ்டு பொட்டென்ஷியல் நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ண, ஏன்னா லேண்டு ஃப்ரெஷ் வாட்டர் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது, நிறைய மினரல்ஸ் உள்ளாடி இருக்குது, பாலிமெட்டாலிக் நோடியூல். நம்ம லேண்டை போட்டு விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டி அதை மட்டுமே நம்பி இருக்கோம். இட் வில் எஃபெக்ட் ப்ளூ எக்கானமியை புஷ் பண்ணுறதுக்கு, ப்ளூ எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட், ககன்யான் மிஷன், அப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், சேஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கு எப்படின்னா, மைக்ரோ கிராவிட்டியில் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வச்சு நம்ம பூமியில் அங்கே நம்ம வைரஸ் அஃபெக்ட் ஆகலை, ஹியூமன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டை வந்து மைக்ரோ கிராவிட்டியில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். காஸ்மிக் ரேடியேஷன்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, அதே இதை நம்ம பூமியில் பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம சீட்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. when we are doing in extreme thing. So we having missions like deep ocean mission, அது மாதிரி பயோ E3 அப்படின்ற மிஷன். டீப் ஓஷன் மிஷனை பொறுத்த வரைக்கும் 2021 it was launched. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் ப்ளூ எக்கானமியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, எக்ஸ்ப்ளோரிங் தி சி சர்ஃபஸ், பாலிமெட்டாலிக் நோடில்ஸை வந்து எப்படி எடுக்கிறது, மனிதர்களை சப்மர்சிபிள் மிஷன் மூலமாக உள்ளே அனுப்புறது 600 மீட்டர்ஸுக்கு. பயோடைவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம அனுப்புகிறோம். அதுக்கான பிஎம் மட்ஸே அப்படின்ற ஸ்கீமில் பண்ணிகிட்ருக்கோம். டீப் ஓஷன் மிஷன்னு பேர். த நெக்ஸ்ட் பயோ E3. E3ன்றது எக்கனாமிக், என்வாயர்மெண்டல், எம்ப்ளாயபிலிட்டி, ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங் ஆஃப் அட்வான்ஸ்ட் பயோடெக்னாலஜி, கெமிக்கல், எனர்ஜி, ஹெல்த்து. இதில் வந்து நம்ம பண்ணுறது மூலமாக நிறைய ஜாப் க்ரியேஷன் பண்ண முடியும். நான் மைக்ரோ கிராவிட்டியில் ரிசர்ச் பண்ணுறது பூமிக்கு எந்த அளவு ஹெல்ப் ஆகணும்னு உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இதில் நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதான் இதோட இனிஷியேஷன் அப்படின்றது. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி யூத்தனேஷியா. யூத்தனேஷியாவில் 31-year-old பர்சன் ஹேஸ் அப்ளைடு. அவருக்கு பதிலாக அப்ளை பண்ணி 13 வருஷமாக அவர் வந்து நான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கார். அவர் வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்காங்க. ஸோ யூத்தனேஷியாவை பொறுத்த வரைக்கும் த இம்பார்ட்டன்ட் யூ நீட் டு நோ, ஸோ யூத்தனேஷியாவை பொறுத்த வரைக்கும் பாசிவ் யூத்தனேஷியா, ஆக்டிவ் யூத்தனேஷியா இருக்குது. ஆக்டிவ்ன்றது இன்ஜெக்ஷன் மூலமாக, ஸோ யூத்தனேஷியானா மெர்சி கில்லிங். ஆக்டிவ் யூத்தனேஷியானா இன்ஜெக்ட் பண்ணி, ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணி கொல்றது. பாசிவ்ன்றது லைஃப் சப்போர்ட், வெண்டிலேட்டர் சப்போர்ட்டை எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மூலமாக இட்ஸ் லீகல் இன் இந்தியா. திஸ் இஸ் நாட் லீகல் இன் இந்தியா, நாட் லீகல். போத் ஆர் இன் வாலண்டரி. வாலண்டரி அப்படின்னா அவங்களே ஒப்புதல் கொடுக்க. நான் வாலண்டரி அப்படின்றப்போ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், பிளட் ரிலேஷனில் இருக்கிறவங்க. இன்வாலண்டரி அப்படின்னா இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோமாவில் போகிறாங்க அப்படின்னா தே ஆர் இன்வாலண்டரி டு கோ ஃபார் டெத். பட் வேறு டிசிஷன் எடுக்கிறது ஆள் இல்லை அப்படின்றப்போ டாக்டர்ஸ் ஆர் எனி அதர் பர்சன். அது இந்தியாவில் இதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன். இன்வாலண்டரி அப்படின்னா என்னன்னு. அசிஸ்டட் சூசைட் இருக்குது. அசிஸ்டட் சூசைட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். த டாக்டர்ஸ் வில் அசிஸ்ட். இது சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்குது. ரொம்ப வயசானவங்க,
அவங்களுக்கு ஹானரபிள் டெத் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றப்போ they will go for it. Assisted suicide. நெதர்லாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகளில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இஸ் அலோட், நாட் அசிஸ்டட் சூசைட். சுவிட்சர்லாந்தில் பேசிவ் அண்ட் ஆக்டிவ் இஸ் நாட் தேர், பட் அசிஸ்டட் சூசைட் இஸ் அலோட். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வி ஹேவிங் அருணா ஷென்பாக் கேஸ் 2011. த ஜட்ஜ்மெண்ட் கேம் அருணா ஷென்பாக் கேஸ். அதில் பேசிவ் யுத்தனேஷியா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அலோவ் பண்ணாங்க. ஸோ ஷி வாஸ் அ நர்ஸ் அண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தாங்க அண்ட் ஃபைனலி ஷி டைட். அவங்களுக்கு போடப்பட்ட கேஸ். அதுக்கு பிறகு பேசிவ் யுத்தனேஷியா வந்து அலோவ்ட் அப்படின்னு சொன்னாங்க. காமன் காஸ் வெர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதில் என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேவிங் ரைட் டு டை வித் டிக்னிஃபைட் டெத் வித் டிக்னிட்டி அப்படின்றப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 2023 சென்ட்ரல் ஷோ த இமேஜ். 2023 மினிமைஸ் இட், ஃபுல்லாக காமிக்க முடியாது. ஓகே, 2023 வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இது கொடுத்தாங்க, கைட்லைன்ஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது. இன்னும் சட்டம் கிடையாது நமக்கு, அந்த கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தே ரிலீஸ் த கைட்லைன்ஸ். லிவிங் வில் அப்படின்றத நம்ம கிளைம் பண்ண முடியும். பட் அந்த கிளைம் பண்ணும்போது இப்போ வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு பர்சன் இருக்கார், இல்லை அவரால் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றப்போ அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர் வில் பி a 2 members, 2 witness இருக்கணும் அங்கே, ப்ளஸ் 2 ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட். அவங்க வந்து அவங்க முன்னாடி இது கொடுக்கப்படணும், அந்த பர்சனுக்கு முன்னாடி இது கொடுக்கப்படணும். அதுக்கப்புறம் இட் வில் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிவ்யூ கமிட்டி. த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 3 சீனியர் மோஸ்ட் ஃபிசிஷியன்ஸ் ப்ளஸ் 2 ஜூனியர் டாக்டர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. சீனியர் மோஸ்ட்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில். ஸோ ப்ளஸ் 2 அப்படி 5 பேர் சேர்ந்து இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டால் இட் வில் கோ ஃபார் அன் இண்டிபெண்ட் மெடிக்கல் வேலிடேஷன் கமிட்டி. அதில் ஏர்லியர் நவ்னு போட்டு நவ்ன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இண்டிபெண்ட் மெடிக்கல் வேலிடேஷன், தட் மீன்ஸ் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கீழே இருக்கும். அவரும் வந்து வேலிடேட் பண்ணது பிறகு இட் வில் கோ ஃபார் எ மெஜிஸ்ட்ரியல் கன்ஃபர்மேஷன். ஜட்ஜ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணால் இட் கேன் பி கிவன். முன்னாடி அப்படி கிடையாது, வாலண்டரியாக கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பிறகு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து ஜுடிஷியரி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, அது மாற்றிருக்காங்க. ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை பேசிவ் யுத்தனேஷியா அலோடு. இந்த 2 கேஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, ப்ளஸ் அந்த கைட்லைன்ஸ், கரண்டாக இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதோட ஃபெயிலியர். ஸோ லான்ச் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் we having GSLV and PSLV. So PSLV பொறுத்த வரைக்கும் we having 4 stages, 1 2 3 4. அதுக்கு மேலே you will have the payload. So solid, liquid, அப்புறம் solid, liquid, solid, liquid. ஸோ லிக்விட்ன்றது விகாஸ் இன்ஜின், சாலிட்ன்றது நார்மல். ஸோ இந்தியாவில் நேம்டு வந்து விகாஸ் இன்ஜின்னு பேர். நம்பி நாராயணன் அவர் தான் இதை கண்டுபிடிச்சவர். ஸோ சாலிடை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராக்சி டெர்மினேட்டட் பாலிபியூட்டடின் வந்து பயன்படுத்துகிறோம். அன்சிமெட்ரி டைமெத்தில் ஹைட்ராக்சின் அப்படின்றது வந்து லிக்விடுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் ஜிஎஸ்எல்வி வி ஆர் யூஸிங் கிரையோஜெனிக், அது வந்து லிக்விஃபைட் ஹைட்ரஜன். ஸோ அது வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி யூஸ் ஸ்ட்ராப்-ஆன் மோட்டார்ஸ் வந்து பயன்படுத்துவோம். இங்கே 4 ஸ்ட்ராப்-ஆன் மோட்டார்ஸ் இருக்கும், இதை சுற்றி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பேர்ன் ஆகும்போது இந்த பிஎஸ்எல்வி வில் பி டேக்கன் டு 50 60 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ பிஎஸ்எல்வியை பொறுத்த வரைக்கும் விகாஸ் சாலிட், அப்புறம் இது வந்து 50 60 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேர்ன் ஆகும்போது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பேர்ன் ஆகும்போது 220 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்.
அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 250லேருந்து 2500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகணும். ஸோ இதில் தான் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஏன்னா இது போனதுக்கு பிறகு இட் வில் கோ எர்த்தை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும், எர்த்து கூட சேர்ந்து இது பண்ண ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது இட் ஃபெயில்ட் அண்ட் கீழே போச்சு. இது நமக்கு 4வது ஃபெயிலியர் பிஎஸ்எல்வியில். பிஎஸ்எல்வி C61 62 ஃபெயிலியராக இருக்குது. ஸோ நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. The next article related to the expert preparedness index. It's an index. It was released by நிதி ஆயோக். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியோட எக்ஸ்பர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்குன்ற ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ், க்ரோத் லெவல்ஸ், பாலிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி எக்ஸ்பர்ட்டு கொடுக்குறோன்ற பேரில் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. நேம் இஸ் தட் இஸ் எனஃப். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பயோசேஃப்டி லேப். BSL-4 லேப் வந்து நம்ம இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபண்டட் BSL, தட் இஸ் பயோசேஃப்டி லேப். பயோசேஃப்டின்னா இன்றைக்கி நம்ம கோவிடில் நிறைய டாக்டர்ஸ், நிறைய நர்சஸ் எல்லாமே இறந்து போனாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக் டிசீசஸ் நம்ம வந்து எதிர்கொள்கிறதுக்கான தன்மைகள் நமக்கு கிடையாது, ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு இல்லை. அதனால் கண்டெய்ன்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபண்டட், ஆல்ரெடி ப்ரைவேட் ஃபண்டட் இருக்குது. வைராலஜி லேப் பூனேயில் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம பேத்தோஜன்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணுவோம், எப்படி அதிலேருந்து சேஃப்டியை நம்ம ப்ரிகாஷன் பண்ண முடியும், இது எப்படி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டடி இதில் பண்ணும். ஸோ தட் இஸ் தேர் வில் பி ஃபில்டர்ட் ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் அரெஸ்ட் அப்படின்ற ஏர் சர்க்குலேஷன், ஏர் ஃபில்டர் சர்க்குலேஷன் வந்து அங்கே நம்ம பண்ணியிருப்போம். அதன் மூலமாக ஸோ BSL-1 நோ ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் தேவை கிடையாது. இப்போ BSL-னா பயோசேஃப்டி லெவல் 1 லேப், அங்கே வந்து இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. செகண்ட் BSL-2 வந்துட்டு பர்சனல் ப்ரொடெக்ஷன் தேவை, மாஸ்க் போடுற இந்த மாதிரியான விஷயங்கள். தேர்ட் இண்டிஜினியஸ் வைரஸஸ் இருக்கும், அதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. ஃபோர்த் லெவல் வந்து எக்ஸாட்டிக் ஃபேட்டல் ரிஸ்க் அதிகம், டெத் அதிகம் அந்த மாதிரி லேப்ஸ். ஸோ அந்த மாதிரி லேப்ஸில் நம்ம எபோலா வைரஸ், நிப்பா வைரஸ், கொரோனா வைரஸ் இந்த மாதிரியான வைரஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறது. அதிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்டாக இருக்கணும், அதை ஆய்வு பண்ணுவாங்க, எப்படி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் BSL-4 லேப் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் வைராலஜி இன் பூனே, அதான் நம்மகிட்ட இருக்கக்கூடியது. DRDO இப்போ 2024 ஒன்று குவாலியரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். செக் பண்ணிக்கோ. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அவங்களோட டேட்டா, இந்தியாவில் நடக்கக்கூடிய ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவில் பொறுத்தவரை 59% ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுது. 53% டெத் நடக்கக்கூடிய ரோட் ஆக்சிடென்ட்ஸ் 6 PM-லேருந்து 12 AM வரைக்கும் நடக்கக்கூடிய டெத்தாக இருக்குது. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 years 2023-24 டைம் பீரியடில் 3.5 lakh டெத் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். US வந்து இதில் 25%. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having second largest world road network, 63.5 lakh ரோட் நெட்ஒர்க். யூஎஸ்க்கு அடுத்த பிளேஸில் இருக்கும். ஆனால் யூஎஸ் வந்து 25% தான் நமக்கு நடக்கக்கூடிய டெத்தில் 25% தான் டெத் நடக்குது. சைனா 36%. ஸோ நேஷ்னல் ஹைவேல கிட்டத்தட்ட 1.5 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து நேஷ்னல் ஹைவே இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். டெத் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் ஹைவே வந்து 37% தான். 2% ஆஃப் த ரோட் நெட்ஒர்க் இன் இந்தியா, 37% டெத் ஆர் ஹேப்பனிங். நான் ஹைவேஸில் 67% டெத். ஹெல்மெட் இல்லாமல் இறந்து போகிறவங்க 54,000, 64,000 பேர் வந்து சீட் பெல்ட். இது ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான், இது நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. தென் வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் காரணம் என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்பர் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கும் பீப்புள் கிடையாது. தென் 2/3 வந்து ரேஷ் டிரைவிங்னால, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால நடக்குது. இன்ஸ்டிடியூஷனல் மானிட்டரிங் இல்லை. 42% கிரிட்டிக்கல் காரிடார்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. அதில் 100 ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ரோடு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் 19 தமிழ்நாட்டில் இருக்குது, யூபியில் 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. வாட் ஆர் த இனிஷியேஷன் வி ஹவ் டேக்கன்? ஏர் பேக் வந்து இன்னைக்கு கம்பல்சரி கொண்டு வரோம், ABS ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம். அப்புறம் பாரத் NCAP ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ரேட்டிங் கொடுக்குறாங்க.
அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன்படி நம்ம வண்டிகள் வாங்க முடியும். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி டைகர் குளோபல் ஓட கேஸ், தட் இஸ் ஃப்ளிப்கார்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் ஆக்சுவலாக இட்ஸ் அ சிங்கப்பூர் பேஸ்ட் நிறுவனம். இந்தியாவில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெசிடென்ட் கண்ட்ரி இஸ் சிங்கப்பூர். ஸோ டைகர் குளோபல் வந்து ரெசிடென்ட் வந்து மொரீஷியஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 17% ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்டேக் வச்சுருக்காங்க, 22%. அதுக்கு பிறகு 2016க்கு முன்னாடி தே சோல்ட் அவுட் 22ல் 17% தே சோல்ட் டு வால்மார்ட். வால்மார்ட் இதை வாங்கிட்டாங்க. இப்போது இதில் வந்து கிட்டத்தட்ட 14,500 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னா ஒரு சொத்துல நம்ம வந்து விற்கும்போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் கெயின், அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். அசர்ட் அப்படின்றப்போ 3 இயர்ஸ்க்கு மேலே இட் இஸ் கால்ட் அஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். லெஸ் தேன் 3 இயர்ஸ் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இதுக்கு வந்து 12.5%, இது 20% ஷார்ட் டேர்ம் அப்படின்றப்போ. அதே இது ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மந்த்ஸுக்கு மேலேன்னா லாங் டேர்ம், 12 மந்த்ஸுக்கு கீழே அப்படின்னா ஷார்ட் டேர்ம். ஸோ டாக்ஸஸ் சேம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மொரீஷியஸ் கூட வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட், டிடிஏ, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அதில் நம்ம மொரீஷியஸ்லேருந்து யாராவது இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா, if they are earning something like capital gain ஆகுறாங்கன்னா they need to pay taxes to Mauritius because it is a source country. Sorry, India is a source country, resident country வந்து மொரீஷியஸுக்கு அவங்க பே பண்ணணும் டேக்ஸ் அப்படின்னு சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளிப்கார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மொரீஷியஸுக்கு தான் நாங்கள் டேக்ஸ், டைகர் குளோபல் வந்து தான் மொரீஷியஸுக்கு தான் நான் டேக்ஸ் பே பண்ணோம், உங்களுக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2016ல் we introduced grandfather class அப்படின்னா ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதில் கிராண்ட்ஃபாதர் கிளாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். 2016க்கு முன்னாடி யாரெல்லாம் இதை பண்ணாங்களோ, இந்த அக்ரிமெண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, தென் நோ மேட்டர் இட் இஸ் தே வில் கெட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் திஸ் பேயிங் டேக்ஸ். அதை வச்சு தான் இப்போ டைகர் குளோபல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, டைகர் குளோபல் நீட் டு பே டேக்ஸ் ஃபார் திஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. That's a news. The next article, POXO Act. POXOல இருக்கக்கூடிய ரோமியோ ஜூலியட் எக்ஸம்ஷன். POXOவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், யூ கேன் ஸ்டடி இட் லேட்டர். ஸோ ஜெண்டர் நியூட்ரல், 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே சைல்டுக்கு அக்ரவேட்டட் செக்ஷுவல் அப்யூஸ், நான் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், நான் பெனிட்ரேட்டிவ், சைல்டு ப்ரோனோகிராஃபி, இதெல்லாமே வந்து போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் தண்டனைக்குரிய குற்றங்கள். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து லாயர் இருக்குது, ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர், இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், குழந்தைங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வச்சு கேசஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். நோ டைம் லிமிட் ஃபார் கம்ப்ளைண்ட், எப்போ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸில் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி ட்ரையலை வந்து 6 மாதத்தில் முடிக்கணும். சார்ஜ் ஷீட் வந்து 60 டேஸில் இருக்கணும், ட்ரையல் முடிக்கிற 6 months டைம். நேஷ்னல் சைல்டு ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ், அவங்களும் ஸ்டேட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் தான் இதை மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஸோ பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா 7லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்புறம் லெஸ் தேன் 16 அப்படின்றப்போ 20 years ஆஃப் லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் தே வில் கெட். அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா அதில் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா டெத் பெனால்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ரூல்ஸ். இதில் இப்போ என்னென்னா சைல்டு ப்ரோனோகிராஃபி, அதே மாதிரி சைல்டு ப்ரோனோகிராஃபி, அந்த வீடியோஸ் வச்சுருக்கிறது, இமேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வீடியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாமே அஃபென்ஸ். 3 to 5 years பனிஷ்மெண்ட் ப்ளஸ் ஃபைன் ஆர் போத். டிஸ்பிளே பண்ணுறோம், அதை பற்றி தேடுறதும் தப்பு. சைல்டு ப்ரோனோகிராஃபி. இப்போ இதில் என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ 16 இயர்ஸுக்கு கீழே 16 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க சிலர் கன்சென்ஷுவல் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ
லாஸ்ட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு சைடு தட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல் they are forced to file a complaint ஏன்னா இட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல். ஸோ போக்ஸ்கோ வந்து ஜெண்டர் நியூட்ரல். அப்போ மேலுக்கு மேலேயும் கேஸ் போட முடியும், ஃபீமேல் மேலேயும் கேஸ் போட முடியும், மேல் அஸ் வெல் அஸ் ஃபீமேல். அப்படின்றப்போ இதில் ஒரு தரப்பு பாதிக்கப்படுது, கன்சென்ஷுவல் செக்ஸஸ் அப்படின்ற. ஸோ அதில் எக்ஸம்ஷன் பண்ணணும், 16 வந்து இதை ரீதிங்க் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிகிள்ஸ் கோர்ட்லேயே சொல்கிறாங்க ஜட்ஜஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அதான் ரோமியோ ஜூலியட் கிளாஸ் அப்படின்னு பேர். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்-அப்ஸோட ஸ்டேட்டஸை சொல்கிறாங்க. 10 இயர்ஸில் எப்படி வளர்ந்துருக்கு. ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் நாட் ஃபார்ம்ட் 10 இயர்ஸுக்குள்ளாடி இருக்கணும், 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. 100 crore மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், 10 இயர்ஸுக்குள்ளாடி இருக்கணும், லெஸ் தேன் 100 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் புதுசாக உருவாக்கக்கூடியதாக இருக்குன்னு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணக்கூடாது. இனோவேஷன் ஸ்கேலபிலிட்டி மஸ்ட். அப்புறம் லிமிடெட் லைபிலிட்டி, பார்ட்னர்ஷிப்பு, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு எதுவாக வேணால் இருக்கலாம், they can open. ஆனால் இனோவேஷன் ஸ்கேலபிலிட்டி இருக்கணும், புதிய கண்டுபிடிப்புகள். ஐபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது என்னெல்லாம் சப்போர்ட் இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா லீகல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஐபிஆர் சப்போர்ட். எக்ஸிட் ப்ராசஸும் வந்து 190 நாளில் முடிச்சுக்கலாம், கம்பெனி வந்து திவால் ஆகுது அப்படின்ற. ஃபண்டிங் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்பியில் வச்சுருக்காங்க. ஸோ தே கேன் அப்ளை ஃபார் இட். கிரெடிட் கேரண்டி, டேக்ஸ் எக்ஸம்ஷன், 3 years எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்குது. கார்பரேட் இன்கம் டேக்ஸ், அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லு, இதில் எல்லாமே உங்களுக்கு கன்செஷன் கொடு. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன், ஃபுல்லி எக்ஸம்டட். ஸோ கவர்மெண்ட் வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஹைலைட்ஸ் எடுனா 44,000 புதிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவை பொறுத்தவரை 3rd largest இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸில் 3rd largest in the யூனிகார்ன்ஸ். 500 ஸ்டார்ட் அப்ஸ் 2014 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 44,000 உயர்ந்திருக்குன்றாங்க. வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்டு 13.7%, 7 billion இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்டு. ஜாப் வந்து 2.1 million ஜாப் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன் 80% யூபிஐயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். சேலஞ்சஸ் இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிலே, அப்புறம் ஏஞ்சல் டேக்ஸஸ், அப்புறம் Tier 1 சிட்டிஸில் மட்டும்தான் பண்ணுறாங்க, Tier 2ல இல்லை. பாலிசி லேக் இதெல்லாமே சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் த ஃபைனல் ஒன், குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட். இட் வாஸ் ரிலீஸ்ட் பை வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். சர்வே ஆஃப் 1300 குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுத்து இது கொடுக்குறாங்க. வேர்ல்டு எந்த அளவுக்கு ரிஸ்கில் இருக்குன்னா அதில் எக்கனாமிக்கல் லெவலில் முதல்ல சொல்கிறாங்க. ஜியோ எக்கனாமிக் கன்ஸ்டன்ஸ், சாங்ஷன்ஸ் இதெல்லாம் போடுறதுனால ஸ்டேட் பேஸ்ட் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட், உக்ரைன் ரஷ்யா போர், ஈரான் இஷ்யூ இதெல்லாமே சொல்லப்படுது. எக்கனாமிக் ரிஸ்க் வந்து அதிகம், டெக்னாலஜிக்கல் ரிஸ்க் இருக்குது, சொசைட்டியல் ரிஸ்க், என்வாயர்மெண்டல் ரிஸ்க் அடிப்படை. இதுக்கு நெய்ம் மட்டும்தான் கேட்பாங்க, மற்றபடி மெயின்ஸில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ 18க்கு பிறகு உள்ளது டுமாரோ வி வில் டூ. So that's about the article. Now we will move on to the MCQs. Question number 1. Mustard is a rabi oilseed crab grown mainly during the winter season. Statement number 2. Mustard requires high rainfall and well suited to humid climatic condition. Select the correct answer is in the code given below. Options are A. Both statement 1 and statement 2 are correct, and statement 2 explains statement 1. B option, both statement 1 and statement 2 are correct, but statement 2 does not explain statement 1. C, statement 1 is correct and statement 2 is not correct. D option, statement 1 is not correct and statement 2 is correct. Question number 2, consider the following statements regarding the Bhairav battalion. Statement number 1, they are designed to provide quick reaction offensive capability at the tactical level. Statement number 2, drone operations form an important component of their operational capability. Statement number 3, personnel are recruited directly from civilian candidates through a separate examination. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3, which one of the following rulers found Jaipur city? Raja Man Singh, B, Savai Jai Singh, C, Maharaja Jai Singh, D, Maharana Kumbha. Question number 4, which of the following initiatives are aimed
and de-dollarization of global trade and finance. First one, M-Bridge initiative. Second, BRICS clear-in mechanism. Third, Petro-Yuan mechanism. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 5, with reference to the Samagra Shiksha Abhiyan. So consider the following statements. Statement number 1, it seeks to bridge social and gender gaps in access to education. Statement number 2, promotes vocational education and supports implementation of RTE Act. Statement number 3, it focuses exclusively on higher education and research institutions. How many of these statements given above are correct? Options are A, 1 only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So now we will see answers for the previous. Question number 1, answer is D. Question number 2, answer is B. Question number 3, answer is C. Question number 4, answer is A. Question number 5, answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.